எடுத்தோடனே நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அப்போ தான் டிவியில் நியூஸ் போயிட்டு இருக்குது. அதாவது ஃபேமஸான ஆக்டர் வந்து சீனாக்கு வராங்கன்னு இதை கேட்டோன்னு ஃபேஸே மாறிடுது. ஏன்டா அவள் தான் வந்து நம்ம ஹீரோட எக்ஸ் லவ்வர். இவனும் நம்ம ஹீரோயினை பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணியிருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குது. இந்த நேரத்தில் தான் அவனோட எக்ஸ் லவ்வரை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வர. அதாவது நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கிறதுனால அவனுக்காக மெடிசன் கொண்டு வந்திருக்கா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண எல்லாரும் கம்பல் பண்ணுறாங்க. அவனுமே ரொம்ப கம்பல் பண்ணுறான். இல்லாட்டி அவனை விட்டு பிரிஞ்சு போயிடும்ட்டு நம்ம ஹீரோயின் சரிஞ்சு ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். ஆனால் அவளுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கிறனால பயங்கரமான வலி வந்துடுது. அவளும் கெஞ்சிரா என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஆனால் கூட்டிகிட்டு போகாமல் அவனும் அங்கேருந்து போயிடான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் அப்படியே பழசாக நினச்சி பார்ப்பா. அதாவது நம்ம ஹீரோட தம்பியை தான் நம்ம ஹீரோயின் லவ் பண்ணியிருப்பா. இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்ட நேரத்தில் தான் அப்போ தான் அவன் திடீர்னு என்னன்னு தெரியல மாடி இருந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டிமா சொல்லுவாங்க, ஒரு பேரை இறந்துட்டு அதனால் அந்த பேரனோட ஹார்ட்டை எடுத்து இன்னொருத்தவனுக்கு நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டுட்டு தான் நம்ம ஹீரோயின் செரிஞ்சிட்டு நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்குவா. ஏன்னா அவன் லவ் பண்ண பையனோட ஹார்ட் வந்து இவனோட உடம்புல இருக்குது, துடிச்சிக்கிட்டு இருக்குது. அதை என்னைக்கு நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ ஓகே சொல்லியிருப்பா. அதே மாதிரி இவனுமே வந்து என்னோட லவ்வர் வந்து பிரிஞ்சு போனதுக்கு நீ தான் காரணம், அதுக்காக உன்னை பழி வாங்குறதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இவனும் நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணியிருப்பான். இப்போ தான் அவங்க பாட்டி எல்லாம் ஒன்றுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருமா, அன்றைக்கி நான் போய் சொல்லிட்டேன். அதாவது அந்த பேரோட ஹார்ட்டை எடுத்து நான் இவனுக்கு வைக்கவே இல்லைன்னு சொன்னோன்னே இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் துடிச்சு போயிடும். அப்போ நீங்கள் என்கிட்ட போய் சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயின் அப்போனா இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து டிவோர்ஸ் கேட்குறா. ஆனால் அவனை பெருசாக இதை கண்டுக்க மாட்டேங்கிறான். அதோட நம்ம ஹீரோயினை அவனை விட்டு பிரிஞ்சு வந்துடுறா. இவள் கேன்சருக்காக அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. ஆனால் இவள் வந்த பிறகு நம்ம ஹீரோக்கே இவள் இல்லாதனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவளை அங்கே எங்கேன்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். வீட்டில் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கே பார்த்தாலும் இவள் இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வருது இவளுக்கு கேன்சர் இருந்தது. இதை பற்றி அவள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டோன்னே அவள் ஃப்ரெண்டுமே சொல்லிடுறா, ஆமாம் கேன்சர் இருந்துச்சு, எல்லாம் ஒன்றால் தான், நீ தான் அவளை சரியாக கவனிக்கணுன்ட்டு பாட்டிட்டையும் கேட்டோன்னே பாட்டியுமே ஆமாம், ஆனால் அவள் இருக்கிற இடத்த நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோவும் தப்பை உணர்ந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினை அவனோட காதில் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறான். இவனும் நம்ம ஹீரோயினுக்காக நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறான். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதுவும் இல்லாமல் அவங்க தம்பி இறக்குறதுக்கான கண்டிப்பாக அவங்களோட எக்ஸ் லவராக தான் இருப்பா. அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும், அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவனும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அப்போ தான் இவனோட எக்ஸில் வர மேரேஜ் பண்ணுற மாதிரி இவனும் ஒத்துக்கிட்டு அந்த நாடகம் நடக்குது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து கண்டிப்பாக என்னோட லவ்வரை வந்து இறந்து போனதுக்கு காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் தெரிய வருது. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங் எடுத்துகிட்டு வருவான். ஆனால் அந்த வேதாவா நம்ம ஹீரோட தம்பியை தான் லவ் பண்ணியிருப்பாப்புல இருக்குது. அந்த கோவத்தில் அவனை மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருப்பா. இதனால தான் நம்ம ஹீரோட தம்பி இறந்து போயிருப்பான். இந்த உண்மை எல்லாத்தையும் அவள் வாயிலே நம்ம ஹீரோயின் சொல்ல வச்சுருவாளா. இந்த கோவத்தில் நம்ம ஹீரோயினை கத்தியை வச்சு குத்த வரும்போது நம்ம ஹீரோ இடையில வந்து விழுந்துருவான். அந்த கத்தி குத்து நம்ம ஹீரோ மேலே பட்டுரும். நம்ம ஹீரோவும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நிலமையில நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுவான், அடுத்த ஜென்மோண்டு ஒன்று இருக்கணும், ஆனால் நீ அப்போ என்னை முத பார்க்கணும், நீ என்னை தான் லவ் பண்ணணும், நீனாலும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் பாவம் இறந்து போயிடுவான்.